ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ஸுக்கான ஜம்ப் ஷூட் தான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிரிண்டடில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளெயின் கூட எடுத்துக்கலாம். குட்டி குழந்தைங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 15 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பாடிஸோட லென்த் உங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மெஷர் பண்ணிவிட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் லென்த்து செஸ்ட் இது எல்லாமே உங்களோட பேபிக்கான அளவு தான் நீங்கள் இதில் மார்க் பண்ண போகிறீங்க. மெத்தடை மட்டும் நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இது ஒரு ஃபுல் ஸ்கொயர் பீஸாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்டு ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபியோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அது கூட நம்ம எப்போவும் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, E11 ஆட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் டபுளாக, அதாவது 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. முட்டி வரைக்கும் வேணும் அப்படின்னா முட்டி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு முட்டிக்கு மேலே வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் மேலே அந்த ஸ்ட்ராப் வைக்க போகிறீங்க இல்லையா, ஸோ அதனால் மீதி அந்த ஸ்ட்ராப்பு போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வேணும் அப்படின்னா அந்த கட் கொடுத்துட்டு ஆர்ம் ஹோலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஒரு 2 இன்ச் சைடில் ஒரு 2 இன்ச் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்டர் ஸ்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதாவது க்ராச் பாயிண்ட் அது, ஸோ அது எவ்வளோ தூரம் வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டிங் ப்ரொசீஜர் அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு இதில் பெருசாக நீங்கள் ரொம்ப கால்குலேட் பண்ணி ரொம்ப இது பண்ணி கட் பண்ணுற அளவுக்கு இதில் நம்மளுக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்காது. மீதி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் இந்த ஸ்ட்ராப்புக்காக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு, அதாவது மெஷர் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3.75 இன்ச் இருந்தால் கூட போகும். ஏன்னா கீழே உங்களுக்கு சைடில் ஸ்டிச்சிங் எல்லாம் போக உங்களுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சஸ் மேலே தெரிகிற மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அகலம் உங்களுக்கு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணும்போது 1 இன்ச் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கட் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அதிகமாக எந்த இதுவுமே தேவையில்லை. அடுத்தது அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் அதைவே கூட மடித்து தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். சின்னதாக ஒரு 4 பீஸ், ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இது மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க, நிறையா தேவைப்படாது. ஸோ கிராஸ் எடுத்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராப்பை அடித்து திருப்பி வச்சுட்டேன். அண்ட் அந்த கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் பீஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத், அதாவது பாடி போர்ஷனை நாச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த நாச்சிலேருந்து இந்த நாச் வரைக்கும் நம்ம எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிச்சிங்க்காக நம்ம ஒரு 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு ஒரு ஊசி குத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எலாஸ்டிக் வச்சாலே போதும். ஏன்னா
உங்களுக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். சைட்லலாம் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக சுருக்கமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் அப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்காக நம்ம அந்த ஊசி குத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இருந்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சி இந்த பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். எலாஸ்டிக் வந்து உங்கள் பாப்பாவோட ஹிப் மெஷர்மெண்ட்டை விட ஒரு 2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அண்ட் அதே போல் சாஃப்ட் எலாஸ்டிக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி வேண்டாம். ஸோ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பீஸையும் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி ரெடி பண்ணது, அதையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து எலாஸ்டிக்கு பதிலாக ஒரு இப்போ பேண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து நாடா கோர்க்கறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து நாடா கோர்த்து கூட முடி போட்டுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது அண்ட் குயிக்காகவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டாக. அதுக்கப்புறம் அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரிய வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா இதோடைய கூட விட்டுட்டு ஒரு ஹெம் மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மல் நம்ம ப்ளவுஸுக்கு சாரீ ஃபால்ஸுக்கெல்லாம் ஹெம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இது வந்து வெளி பக்கம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பட் நான் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு தான் வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லாவே நீட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஆர்ம் ஹோலையும் இதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து அந்த பாடி போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். அந்த சைடும் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங்காக ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இதே மாதிரி நீங்கள் மடித்து தைச்சிருங்க. அடுத்தது சென்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து முக்கால்வாசி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ராப் மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. இந்த கால்கிட்ட போடுறது வந்து நீங்கள் வந்து ஒரு 2 தையல் அல்லது 3 தையலாச்சும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். அதுக்காக ஸ்ட்ராப் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து டக் பிடிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் க்ளோஸாக வந்துடும்.
ஸோ இப்போ தான் உங்களுக்கு இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இல்லைன்னா அந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா விரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஆகிடும். அடுத்தது ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுருங்க. ஸோ இன்னொரு பக்கமும் அதே இடத்துலையே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெயினாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு போ மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளார் மாதிரியோ இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு போ மாதிரி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி நல்ல அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு சிசரோ இல்லை வந்து நம்ம பெரிய ஊசி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதவே விட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நீட் ஃபினிஷிங்காக ஆகிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அந்த சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அப்படி மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த போ மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த சென்டரில் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து தெரியுது இல்லையா, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பீஸை கொடுத்து நம்ம வந்து இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களால் எந்த அளவுக்கு வந்து அது பிரிஞ்சு வராத மாதிரி தைக்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஒரு ஓரமாக கூட நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.